என் பாசமிக்க என் உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கத்தில். முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய பேட்டியை இன்றைக்கு நான் முழுமையாக பார்த்தேன், கேட்டேன். அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் இருந்து விலக்கி வைத்திருக்கும் அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்போ தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும், அதிமுக ஜெயிக்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் மீண்டும் கொண்டு வர வேண்டுமே ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். இன்னொன்று சொல்லியிருக்காரு, எங்களுக்கு யாருக்கும் பதவியிலும் பங்கு வேண்டாம், ஆட்சியிலும் பங்கு வேண்டாம், அதிமுக ஜெயிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசை. மிக அருமையாக பேசியிருந்தார். அதே மாதிரிங்க, இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அதிமுக ஜெயிக்க வேணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை சொல்லுது, 5 வயசு குழந்தை சொல்லுது, எல்லாரும் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதிமுக ஜெயித்து விடுங்குது. இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பிஜேபி கூட கூட்டணி ஆகிட்டோம், ஜெயிச்சிடலான்னு பார்க்குறோம். ஆடு வந்து பகையாக இருக்கிறது, குட்டியை உறவாக கொண்டு வருகிறார். ஆட்டை கொண்டு குட்டியில் விடுறது, குட்டியை கொண்டு ஆட்டில் விடுறது. இனி மக்களை ஏமாற்ற முடியாது. அதுவும் பெரும்பாலும் முக்குளத்தூர் சமுதாயத்து மக்களை இனி முட்டாளாக நினைத்து ஏமாற்றவே முடியாது. இன்னைக்கு இருக்க தேவமாரி எல்லாம் ரொம்ப உஷாராக தெளிவாக இருக்கிறாங்க. கல்வியில் எடுத்துக்கிடுங்க, வியாபாரத்தில் எடுத்துக்கிடுங்க, எது எடுத்தாலும் இன்னைக்கு முன்னணியாக போய்கிட்டு இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருப்போம், வேண்டாத மாதிரி காட்டிக்கிடுவோம். ஆனால் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு ஒன்றுன்னா விட்டு கொடுக்க மாட்டான். அந்த ஒற்றுமை இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயத்தையும் விட முக்குளத்து சமுதாயத்தில் இந்த ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்க தான் அப்படி இருக்கும். ஆனால் ஒருவனுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டான், ஓடி வருவான். அது தேவமாரி சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது. அடித்து சொல்கிறேன். ஏங்க, விஜய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே இல்லை, கொசுவாக நினச்சிட்டார். அதிமுகவை கண்டுகொள்ளலை. அது காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தா விஜயனுக்கு இந்த மாதிரி மாநாட்டில் பேச முடியுமா? அதிமுக பற்றியே பேசலையா? அவர் கட்சியாகவே அவன் அதை என்னவே இல்லை. அது காரணம் நம்ம எடப்பாடி பழனிசாமி தானே. எல்லாரும் ஒன்றா இருந்தால் அவன் அப்படி பேச முடியுமா? எல்லா கட்சியும் நினைக்கிறீங்க அதிமுக 2 இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியுங்கிறது திமுகவும் இருக்குது. அதனால் அன்றைக்கி திமுக அன்றைக்கி சாதாரணமாக இருக்குது, கண்டுகொள்ளவே இல்லைங்க. இவங்க 2 பேரும் இப்படியே இருக்கட்டும், 2ஆகவே பிரிஞ்சு போகட்டும், அப்போ தான் நாம் அசால்ட்டாக ஜெயிக்க முடியும்னு சொல்லி திமுக காரங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு தெண்டச்சோறுங்க. ஆமாங்க, அவர் ஒரு தெண்டச்சோறு, சக்கையான ஒரு சாறு தான் இன்னைக்கு, ஒரு சோறு தான் எடப்பாடி பழனிசாமி. அதாவது இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பசியாக இருக்கும், சாப்பிட போகும். அப்போ என்ன நினைப்பேன் தெரியுமா, சாப்பாடு அதிகம் சாப்பிட முடியாது பொழுக்கேன்னு போய் தான் பந்தியில் போய் உட்காரும். ஆனால் அங்கே குழம்புன்னு ஒன்று உண்டுல்ல, குழம்பை ஊற்றுவாங்க, பொரியல்லாம் வைப்பாங்க. அதை பார்த்துட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு சாப்பிட தோணும். அப்படிப்பட்ட குழம்புகளும் குழம்புக்குள்ள அந்த மசாலாக்களும் பொரியல்களும் இந்த கூட்டு ஊறுகாய் எல்லாமே அதிமுகவில் இல்லை. இன்னைக்கு எல்லாம் வெளியில் இருக்குது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு தெண்டச்சோறு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நாம் ஒரு பொதுச் செயலாளர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், நமக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி மட்டும் போதும்னு ஆணவத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஆட்சியை கொண்டு வர வேண்டுமே ஆனால் இந்த சோறு மட்டும் பத்தாது. குழம்புக்கு இருக்கிற மசாலாக்கள், கூட்டு பொரியல் எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதிமுக ஒரு ருசியான கட்சி என்று மக்களும் நினச்சி ஓட்டு போடுவாங்க. தெண்டச்சோறுக்கு ஒரு நாளும் யாரும் ஓட்டு போடவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல புரிதல் வேண்டும். அவருக்கு புரியவில்லை வேணா அவருக்கு கீழே இருக்க எல்லாருக்கும் அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள். எப்பாங்க வா, தெண்டச்சோறு இங்கே வா, நம்ம ஜெயிக்கணும்னா
எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை 33 ஆண்டுகளாக பாதுகாத்து, அம்மா அவர்கள் எனக்கு அரசியலே வேண்டான்ட்டாங்க, பெங்களூருக்கு போயிட்டாங்க, எனக்கு கட்சியே வேண்டாங்க. அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து எத்தனை முறை அவங்கள ஆட்சியில் வச்சு அமர வச்சு அழகு பார்த்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களையும், அம்மா அவர்களால் 1 முறை 2 முறை இல்லை 3 முறை முதலமைச்சர் பதவி அமர வைத்து அழகு பார்த்த அம்மா அவர்களுடைய உண்மையான விசுவாசி ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களையும், மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களையும், இன்னும் அதிமுகவில் இருந்து வெளியே போயிருக்கிற அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து நீங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே தான் ஐயா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். சாதாரணமான விஷயம் இல்லை ஆட்சி அமைக்கிறதெல்லாம். இன்னைக்கு ஒரு தொகுதிக்குங்க, இன்னைக்கு தென் மாவட்டங்களே வச்சுங்க, ஒரு தொகுதியில் இன்னைக்கு சின்னம்மா அவர்களுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்ச ஒரு 10,000 ஓட்டாக இருக்குமா இல்லையா? அதே மாதிரி ஓபிஎஸ் எடுத்துருங்க, ஒரு தொகுதிக்கு போனார்னா அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு டிடிவி சாதாரணமாக இல்லை, அன்னைக்கு மாமன்னர் புலித்தேவருடைய பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் இல்லாத கூட்டம். இது வரைக்கும் காரு அணிவகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 500 காருக்கு மேலேங்க. எந்த தலைவர்களுக்கும் இப்படி கார் இல்லைங்க. அப்படி ஒரு அணிவகுப்பில் போயிருக்காரு. அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு தொகுதிக்கு போனார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு 10,000 ஓட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஓட்டு என்பது சாதாரண விஷயம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு ஓட்டு என்பது சாதாரண விஷயம் இல்லை, பல கோடிகளுக்கு சமமானது. அது இன்னைக்கு கோடிக்கணக்கான ஓட்டுகள் வெளியே இருக்குங்க. அந்த வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு இந்த கோடிக்கணக்கான ஓட்டுகள்லாம் விழும். எத்தனை முறை சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மரமண்டையில் அவருக்கு ஏறவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தொண்டர்கள் எல்லாருக்குமே, அதிமுகவுடைய தொண்டர் எல்லாருமே இன்னைக்கு கொதிச்சு போய் இருக்கான். ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் ஒன்று சேரணும். எத்தனை பேர் ராத்திரியெல்லாம் புலம்புறான், இப்படி இருக்கு அதிமுக, இப்படி இருக்க, கூட்டணி ஆவாதா, சேராதா சேராதான். சேர்த்து எல்லோரையும் ஒன்று சேர்ந்து, நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆட்சியையும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த ஆட்சியையும் மீண்டும் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு நாம் ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டுமே. ஆனால் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் இது முடியும். அதனால் எல்லாரும் ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து கட்சியை ஒன்று சேர்ந்து மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டுமே. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறும் உங்கள் புரட்சி கவிஞன் DC துரைப்பாண்டியன். நன்றி, வணக்கம்.